இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஆரோக்கியமான உளுந்து பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உளுந்தங்கஞ்சி மாதிரி பருப்பை ஊற வச்சு அரைக்கணும்னு கிடையாது. நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் 2 நாளைக்கு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது கருப்பு உளுந்தில் செஞ்சுருக்கோம், அதனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 50 கிராம் கருப்பு உளுந்துலேயே உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். நான் குக்கர்லேயே சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். 2-3 டைம் கழுவிட்டு தண்ணியில் வடிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர்லேயே நம்ம உளுந்துக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இது 50 கிராம் கப்பு. இதில் 7 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். ஒரு 7 விசில் வந்தால் போதும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ வெந்து வரட்டும். நம்ம அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லம் இது கரைஞ்சால் போதும். பாகுபதம்லாம் தேவையில்லை. நல்லா வெல்லம் கரையிட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்த நம்ம உளுந்து விசில் இறங்கிருச்சு. 7 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு உளுந்து. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சமாக வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம மறுபடியும் உளுந்து அரைச்சி நம்ம இது பண்ணையில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தண்ணியே போதும் அரைக்கிறதுக்கு. தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம். அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் அரைச்ச உளுந்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சோம் இல்லையா உளுந்து வேக வச்ச தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம். நம்ம வெல்லம் கரைச்சதையும் சேர்த்தணும். அதனால் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதோடு நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது கொதித்து நல்லா ஆறி வரையில் இன்னும் திக்காகி வரும். அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நம்ம வேக வச்சு தான் நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். அதனால் பச்சை வாசனைலாம் இருக்காது. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அடியும் பிடிக்காது. இது நம்ம ஊற வச்சு அரைச்சி உளுந்தங்கஞ்சி செஞ்சால் அடி பிடிக்கும். இது அடியும் பிடிக்காது, பச்சை வாசனையும் அடிக்காது. ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தோடனையும் அரை மூடி தேங்காய் எடுத்து, தேங்காய் பால் பால் மட்டும் எடுத்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு முதல் பால் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம நேரம் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் சின்ன கடாயாக வச்சு அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதோட திராட்சையும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேன்.
ஒரு 10 டு 15 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுபட்டு வந்தோடனையும் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்து பாலோட சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டு செவந்து வந்துடுச்சு. இப்போ உளுந்து பாலில் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நான் 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி, தேங்காய், திராட்சை எல்லாம் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உளுந்து பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இப்படியே நம்ம வெது வெதுப்பாக குடித்தா தொண்டைக்கு இதமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.